Hi friends, I hope you all are fine. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு அட்ராக்டிவான குல்லிங் பேப்பர் கிரீட்டிங்ஸ் கார்டு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டிக்கரிங் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு நீங்கள் ஓனாக கூட நீங்கள் ட்ரா பண்ணி இது மாதிரி எடுத்துக்கலாம். கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறமா வந்துட்டு நீடில், குல்லிங் பேப்பர் நீடில், சிசர்ஸ், அப்புறமா ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு 5mm குல்லிங் பேப்பர், ஆலிவ் க்ரீன், லைட் க்ரீன், நெக்ஸ்ட்டு ரெட் கலர். அப்புறமா வந்துட்டு இதை வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஜேகே கார்டு வந்து கட் பண்ணி எடுக்கிறோம் இந்த சர்க்கிள் ஷேப்பில். இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பட் வந்து இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட். உங்களுக்கு ஒரு 20 rupees நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அட்ராக்டிவான ஒரு க்ரீட்டிங்ஸ் கார்டு ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்துட்டு 100 rupees 200 rupees ஒரு க்ரீட்டிங்ஸ் கார்டு நம்ம கொடுக்குறோம். அப்போ கூட நம்ம வந்துட்டு யாரோ ஒருத்தங்க பண்ணதை நம்ம வாங்கி கொடுக்குறோம். இது நீங்களே பண்ணி கொடுக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். அப்புறமா இது மாதிரி ஒரு பிளாக் கார்டு, ஜேகே கார்டு போல் நம்ம பிளாக் கலர் கார்டு நம்ம எடுத்துக்கிறோம். இதில் நம்ம வந்து இதை ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போது இதை போய் ஸ்டிக் பண்ண போகிறோம் இதோடைய சென்டரில். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டோம். இப்போ கிரீன் கலர் பேப்பர் ரெண்டு பேப்பர் எடுத்துருக்குறோம். கம் போடுறோம். கம் போட்டுட்டு இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணுறோம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். அதுக்காக தான் இப்போது போடுறோம். கம் போடும்போது ரொம்ப கவனமாக போடணும். அதிகமாக கம் போட்டுறக்கூடாது. இப்போ ஃபினிஷிங் நல்லா வராது. அப்புறமா இதை அப்படியே சுற்றி இதில் ஸ்டிக் பண்ணுறோம் கம் போட்டு. இப்போ நம்ம வந்து லீஃப் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஒரு பேப்பரை அப்படியே ஃபோல்டு பண்ணணும். ஹாஃபாக நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ இது மாதிரி. அப்புறமா க்ரீனையும் அதே போல் ஆஃபாக கட் பண்ணிடுங்க. இனி இப்போ ரோல் பண்ண போகிறோம். இந்த குயிலிங் பேப்பர் அண்ட் ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். பேசிக்ஸ் வீடியோஸ் நிறையா இருக்குது, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். பேசிக் ஸ்டெப்ஸ் ரோல் பண்ணி எடுக்கிறது. ஒரு ஹோல் இருக்கும், அதில் நம்ம இன்சர்ட் பண்ணி தம் ஃபிங்கர் மேலே வைக்கணும். அடுத்த 2 fingers கீழே இருந்து மேலே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். டைட் காயிலாக ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கணும். இதை லிஃப்ட் பண்ணி எடுக்கணும். இப்படி இப்போ இனி லூஸ் காயிலாக மாற்றுறீங்க. இனி இந்த 2 சைட்ஸும் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு லீஃப் ஷேப் கிடைக்குது. இதை இனி ஃபெவிகால் போட்டு இதை க்ளோஸ் பண்ணுறோம். ஃபெவிகால் போடும்போது ரொம்ப கம்மியாக தான் போடணும், நிறைய போடக்கூடாது. நம்ம ஸ்டிக் பண்ணோம். இது போல் டார்க் க்ரீனும் பண்ணணும். நல்லா கவனிங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். அதே போல் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துன்னு சொன்னால் அந்த டவுட்டை நீங்கள் வந்துட்டு எங்களுடைய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் பண்ணி கேட்கலாம். அதே போல் எங்கள் வீடியோவை கரெக்டாக பண்ணி இந்த க்ரீட்டிங்ஸ் கார்டை நீங்கள் பண்ணி முடித்து எங்களுக்கு நீங்கள் வந்துட்டு மெயில் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட்டும் இருக்குது. அதாவது இந்த குயிலிங் பேப்பர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு கிஃப்ட் நாங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்குறோம் இந்த நியூ இயர் ஆஃபராக. இது மாதிரி டைட்டாகவே இருக்கணும்.
ஸோ இது மாதிரி நம்ம நிறைய பண்ணி வச்சுருக்குறோம். இது எப்படி ஸ்டிக் இதே மாதிரி நிறைய பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ வந்து ஆல்ரெடி நான் வந்துட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பாதி முடிச்சு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தெரிகிறதுக்காக பாதி முடிச்சுருக்கேன். போனப்புறம் எடுப்போம், ரயில் போனப்புறம் எடுப்போம், கட் பண்ணி ரொம்ப சவுண்ட் இருக்கும். நான் நிறைய இப்போ லீஃப் மேக் பண்ணி வச்சுருக்கேன். லீஃப் அப்புறமா வந்துட்டு இந்த ஃப்ரூட் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஆல்ரெடி நான் ஒன்று ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரிகிறதுக்காக. இப்போ இதில் வந்துட்டு நம்ம எப்படி ஸ்டிக் பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். இங்கே வந்து டார்க் க்ரீன், இங்கே லைட் க்ரீன் வந்துருக்குது. அப்போ வந்து இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் டார்க் க்ரீன் இப்போ ஸ்டிக் பண்ண போகிறோம். ஒரு சைடு நம்ம 4 வச்சிருக்கிறோம், 4 இல்ல 5 வைக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் ஸ்டிக் பண்ண போறோம். இது உங்களோட இமேஜினேஷனுக்கு தகுந்தவாறு நீங்கள் வந்து எப்படி வேணாலும் கூட க்ரியேட்டிவாக பண்ணலாம். இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் பெல் ஆட் பண்ணலாம், ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணலாம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு முடிச்சு வச்ச பீஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி இந்த ஹோல் போர்ஷனும் நம்ம வந்து கவர் பண்ணணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு முடிச்சு வச்ச பீஸ் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ நான் நிறைய பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் இந்த நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸை நல்லபடியாக நீங்கள் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இதை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. மறக்காமல் எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.